இந்திய சினிமாவின் லெஜெண்ட் காமெடி நடிகர் கவுண்டமணி எண்ணற்ற படங்களில் நடித்து ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தவர். வயதின் காரணமாக தற்போது சினிமாவிலிருந்து விலகி இருந்தாலும் அவரின் காமெடி இன்னும் ரசிகர்களின் மனதில் உயிரோடு இருக்கிறது. தமிழ் சினிமாவில் நகைச்சுவை என்றாலே நினைவுக்கு வரும் ஜோடி செந்தில் கவுண்டமணி. இந்த இருவரின் காமெடி காட்சிகள் இருந்தாலே படம் ஹிட் என்பது அந்த காலத்தின் உண்மை. இன்றும் ஜென்சி தலைமுறையினருக்கு பிடித்த காமெடி ட்ராக் என்றால் அது இவர்களுடையதே. திரைத்துறையில் ஒரு நாளுக்கு சம்பளம் என்ற முறையை பிரபலப்படுத்தியது வடிவேலு என கூறப்பட்டாலும் அதற்கான அடித்தளத்தை வைத்தவர் கவுண்டமணிதான் என பலர் கூறுகின்றனர். தனது உச்சகட்ட காலத்தில் ஒரு நாளுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கியவர். அவரது காமெடி காலத்தை கடந்தும் பேசப்படுவதற்கு காரணம் அவரது கூர்மையான பார்வை. ஹாலிவுட் படங்கள் முதல் உலக அரசியல் வரை அனைத்தையும் கவனித்து அதை தனது காமெடிகளில் நகைச்சுவையாக கலந்து வழங்கியவர். இதற்கிடையில் நடிகர் சத்யராஜ் அவர்களின் மகள் திவ்யா சத்யராஜ் சமீபத்தில் அளித்த பேட்டி வைரலாகியுள்ளது. அவர் கூறியதாவது: கவுண்டமணி மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டீனேஜ் வயதில் ஒரு ஹீரோ மீது பெரிய கிரஷ் வைத்திருந்தேன். ஆனால் அந்த ஹீரோ அவருக்கு பிடிக்காது. அவரில் என்ன இருக்கிறது என்று கேட்டு என்னை கலாய்ப்பார். கூடவே அவரை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் நீ தூங்கும்போது உன் முடியை வெட்டி விடுவேன் என்று சிரிப்பாக மிரட்டுவார். அவர் என் மீது ரொம்ப பொசசிவ் என்று பகிர்ந்துள்ளார். இந்த சுவாரஸ்யமான அனுபவம் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது.